கும்பம். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா ஒரே கன்ஃபியூஷனா? டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியலையா? யாரையுமே நம்ப முடியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கும்பம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். எல்லாம் மாறப்போகுது. என்ன மாறப்போகுது? தலைகீழா மாறப்போகுதுன்னா பாசிட்டிவாவா இல்ல நெகட்டிவாவா இப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பார்த்தினா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏ ஜென்ரேட்டடா இருக்காது. உங்களோட பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜனவரி மாசம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜூன் 2ஆம் தேதி ஒண்ணு நடக்க போகுதுங்க. அதுக்கு ஒரு மினி ட்ரெய்லரா இது இருக்கும். புரியுற மாதிரி சொல்லுங்க, குழப்பாதீங்க, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஓகே, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதனுக்கும் உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கும். சரியா? எல்லா விஷயங்களும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கன்ஃபியூஷன், டென்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே சரியாகும். அதுக்கான ஒரு மினி ட்ரெய்லர் வெர்ஷனா இந்த ஜனவரி மாசம் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ராசிநாதன் இருந்து பார்த்துடலாம். உங்களுடைய ராசி ராசிநாதன் ராசிக்கு எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லை. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, தனஸ்தானத்துல இருக்கு. தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல இருக்கு. தனாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, குரு. ஆனாலும் ராசிநாதனா இருந்தா கூட உங்களுடைய கும்பம் ராசிக்கு ராசிநாதன் சனி. சனி 2வது இடத்துல இருக்கக்கூடாது, தன நாசம்னு சொல்லுவாங்க. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பணத்தை கெடுக்கும், வாய் தகராறும் உண்டு பண்ணும். வாயால கெடுவாங்கல்ல, வாயால கெடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்து உங்களுடைய குடும்பம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்துட்டே இருந்திருக்கும். பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா ராசிநாதன் குருவுடைய வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகும். நிறைய நன்மைகள் இருக்கும். இளைய சகோதரனால உதவி, புகழ் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதி, ராசி மேலேயே 4வது அதிபதி வருது. வீடு வாகனம் கல்வி தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஆடம்பரத்துக்கும் சொகுசுக்கும் உண்டான காரக கிரகமும் கூட சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசி மேல இந்த மாசம் 14ஆம் தேதி பயிற்சியாகி வரும். சொகுசா இருக்கணும் இந்த மாதிரியான ஆசைலாம் வரும் உங்களுக்கு. எக்ஸ்பென்சிவான பொருட்கள் மேல ஆசை வரும். வீடு வாங்கலாமா, படிக்கலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரும். இதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆவீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என்ன ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாசம் நான் ரொம்ப படிச்சுட்டே இருக்கிறேனே, என்ன நடக்குது, ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இனிஷியேட் பண்ணுவீங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி, 5வது அதிபதி புதன். புதன் தான் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதியும் கூட. புதன் உங்க ராசி மேலே வரனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும். சேம் டைம் அட்டமாதிபதி ராசி மேல வர்றதுனால வம்பு வழக்கு பிரச்சனை, அதுக்கேத்த மாதிரி வாக்குஸ்தானத்துல சனியும் இருக்கு, ராசி மேலேயே ராகுவும் இருக்கு. ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா பழகுங்க. அதுவும் இந்த மாசம் செவ்வாயும் கூட உச்சமாகும். கோவத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் புதன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, தான பலத்தோட இருக்கு. ஆனாலும் ராசிக்கு 12ல மறைறதுனால பிரச்சனை வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். குழந்தைங்களால ஆதரவு இல்லாதது, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, குழந்தைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க, தள்ளி போறாங்க படிப்புக்காக, இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஏன்னா ராசிக்கு 12ல ஸ்தான பலத்தோட புதன் மறைறதுனால. இதனால குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா கிடையாது. 5வது இடத்துல குரு இருக்கு. 5வது அதிபதி ஸ்தான பலத்தை பெற்றுதான் மறையுது மகரம் ராசி மேல. நட்பு வீடு. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு சின்ன செப்பரேஷன் மாதிரி இருக்கும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ திருமணமாகியோ கொஞ்சம் தள்ளி போற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி சந்திரன் பாத்தீங்கன்னா 2.25 நாள் ஒரு கட்டத்துல இருக்கும்.
ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை நிலைமையிலையும் கூட இருக்கு. ஸோ அந்த மாச கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சம்பந்தப்பட்ட அட்டமாதிபதியும் 6வது அதிபதியும் ரெண்டுமே பலம் இழக்கிறனால சந்திரனும் இந்த மாச கடைசியில பலம் இழக்குது. தேய்பிறையில போயிட்டு இருக்கு இல்லையா? 6வது அதிபதி பலம் இழக்கணும். வேலைக்கு மட்டும் இது நல்லது கிடையாது. அந்த ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜர் மாதிரியான ஆளுங்களால சில ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. மற்றபடி பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகியே இருக்கும் இந்த ஜனவரி மாசம். ராசிக்கு 6, 8வது அதிபதிகள் பலம் இழக்கிறதுனால. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7வது இடம், 7வது அதிபதி, 7வது அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல போய் மறையுது. நிறைய கிரகங்கள் பாத்தீங்கன்னா 12வது இடமான மகரம் ராசி மேல போய் மறையுது. ஸோ அந்த ஆதிபத்தியங்கள குறைகள் இருக்கும். ஸோ அதே தான் சேம் விஷயம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 7வது அதிபதி சூரியன் தகப்பனை குறிக்கக்கூடிய காரக கிரகமும் கூட. அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும், டிராக் ஆகும். மினிஸ்டரை பார்க்க முடியல, எம்எல்ஏ பார்க்க முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அரசு அதிகாரிகளால எந்த ஒரு லாபமுமே இல்லை. அப்ரோச் பண்ணாலும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. மனைவியால தொந்தரவு, மனைவி டெம்பரரியா ஒரு மாசம் எங்கேயோ பிரிஞ்சு போறது, அம்மா வீட்டுக்கு போறது, இப்படி நடக்கலாம். இல்ல உங்களோட பார்ட்னருக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் இது பொருந்தும், மனைவிக்கு மட்டும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் சிக் ஆகுறது இந்த மாசம். 7வது ஆதிபத்தியமும் கூட இல்லையா? 7வது ஆதிபத்தியம் நண்பர்கள், மனைவி, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் டல் அடிக்கும். சேம் டைம் சூரியனுடைய காரகத்துவமான அரசு, அரசியல் இந்த விஷயங்களையும் குறைபாடுகள் இருக்கிறத பார்ப்பீங்க இந்த ஜனவரி மாசம். 9வது அதிபதி 12வது இடத்துல மறைகிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குறைகள் இருக்கும், அப்பாவோட முரண்பாடு இருக்கும். பாக்கியாதிபதி இல்லையா? 9வது அதிபதி பூர்வீகம், அப்பா, அப்பா மூலியமா வந்தவங்க, அப்பாவை கொடுத்தவங்க, இவங்க கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா 9வது அதிபதியும் கூட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ல மறைகிறதுனால எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து மறையும், சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகும். ஸோ அப்பா விஷயங்கள்ல குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கு. பூர்வீக சொத்து தகராறு, பூர்வீக சொத்து எனக்கு ஃபேவரபிளா வரல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வேலைக்காக போற மாதிரி இருக்கும். இப்போ சில பேர்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒர்க் ப்ரெஷர் இருந்தா கூட ஆன்சைட் மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு இனிஷியேட் பண்ணும். அதாவது நல்ல விஷயங்களுக்காக ப்ரெஷர் ஆகுறது, இந்த மாதிரி கூட நடக்கும் உங்களுக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஒர்க் ப்ரெஷர் ஏறுறது. ஸோ ஆன்சைட்டுக்காக நீங்க போடுற எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பா த்ரூ ஆயிடும். ஸோ ஆன்சைட்டுக்காக நீங்க அதிகமா எஃபர்ட் எடுத்து உழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஆன்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சொந்த ஜாதகத்தை அந்த அமைப்பு இருக்கணும். நான் அரசியல் போவேனா, எனக்கு அரசியல்ல பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை பார்க்கணும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கமெண்ட் பண்றீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்துல சூரியனும் சிம்மமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்துல 8, 12வது இடம் சுபத்தன்மையோடு இருக்கணும். ஸோ ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது பேரலா ராசி பலன் பார்த்துக்கலாம், ஒரு 30% ராசி பலன். ஆனாலும் ஏங்க நடக்கல அப்படின்னா ஜாதகத்தையும் பார்த்துக்கணும்ல. ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களோட பர்த் சார்ட், உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இதை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களோட பர்த் சார்ட். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, யோக தசையா அவயோக தசையா, 6, 8 அதிபதிகளுடைய தசாபுத்தி போகுதா, பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்குதா, ராசி பலன்ல சொல்றது ஏன் உங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது? அப்போ உங்களோட சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஓவராலா கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மாசமாவே இந்த ஜனவரி மாசம் அமைஞ்சிருக்கு. உங்களோட சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படியே உங்களுக்கு பொருந்துங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.